ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான இளநீர் பாயசம் செய்யலாங்க. இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. நான் 2 இளநீர் எடுத்துருக்கேங்க. இளநீர் தண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இளநீர் வந்துட்டு பாருங்கள் 2 காயில் வந்துட்டு பாருங்கள், ஒரு காயில் வந்துட்டு ரொம்ப எலுசாக வந்திருக்குங்க. ரொம்ப சூப்பராக. இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது கொஞ்சம் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. இது வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாங்க. இளநீர் சேர்த்தி பாருங்கள், நம்ம இளநீர் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆச்சுங்க. தேங்காய் தண்ணி சேர்த்து தேங்காய் பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு. இது ஸ்வீட் மில்க் சேர்த்துறாங்க 3 ஸ்பூன்னு. 2 ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கலாங்க. சுகர் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சு இளநீர் சேர்த்திடலாங்க. இலசாக இருக்குது. நம்ம நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சு தான் நம்ம இளநீர் சேர்த்திடலாங்க. இளநீர் தண்ணிங்க ஒரு 1 ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. ஏலக்காய் பவுடர் ஒரே ஒரு சிட்டிக்கு சேர்த்துக்கலாங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இளநீர் பாயசம் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் தண்ணி எல்லாமே இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி ஆச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்திருக்குங்க இந்த இளநீர் பாயசம் வந்துட்டு. வேறு டம்ளருக்கு வந்து மாற்றிக்கலாம். இளநீர் பாயசம் ரெடி ஆகிடுச்சிங்க. இது ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சாங்க வெயில் டைமில் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் மின்னி அமர்த்திக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.